என்னடா நடந்தது இந்த ஃபர்ஸ்ட் T20ல மேட்சே தலைகீழா மாறி போச்சு. கட்டாக்ல இந்தியா வரலாற மாத்தி எழுதியிருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்தியா கட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா ஒரு முறை கூட வீழ்த்தினதே கிடையாது. அந்த வரலாற மாத்தி எழுதியிருக்காங்க. இருந்தாலும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல சடன்னு 3 விக்கெட் இழந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தாயா மனுஷன் ஹார்திக் பாண்டியா பயங்கரமான கம்பேக் வேற லெவலா இருந்தது இவரோட கம்பேக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்தியன் டீமுக்குள்ள கம்பேக் குடுத்தாலும் சும்மா மச்சுன்னு வெறித்தனமான ஒரு ஆட்டத்த வெளிப்படுத்தினாரு. பிளஸ் அதுக்கப்புறம் இந்தியா ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்கோர் அடிச்சாங்க. ஆனா இந்தியா பிளஸ் சூப்பரான ஸ்கோர் அடிச்சாலும் சவுத் ஆப்பிரிக்கா வேற லெவலா டாமினேட் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணத்துல சவுத் ஆப்பிரிக்கா சும்மா மொக்க வாங்கினாங்க. எஸ்பெஷலி பொட்டலம் கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் T20 மேட்சஸ்ல இப்படி வந்து வாங்குவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சவுத் ஆப்பிரிக்கா அணியை பொறுத்தவரைக்கும். ஏன்னா வேற லெவலான பிளேயர்ஸ்லாம் வந்து அவங்களோட அதிரடி ஹிட்டர்ஸ்லாம் நிறைய பேர் சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல இருக்கும்போது இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோசமான ஒரு தோல்வி வந்து சவுத் ஆப்பிரிக்கா அடைஞ்சிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் இந்தியாவோட பவுலிங் சும்மா வேற லெவலா இருந்து எஸ்பெஷலி டாமினேட் பண்ணாங்க. இந்தியாவோட பவுலிங் யூனிட் பக்காவா எல்லாருமே சும்மா மாசு காமிச்சாங்கன்னு சொல்லலாம். பிளஸ் ஓகே இந்த மேட்சஸ்ல அப்படி எதனால இந்தியா வந்து இந்த அளவுக்கு வந்து வெறித்தனமா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, பிளஸ் பேட்டிங்ல எதனால இவ்வளவு மோசமா வந்து சவுத் ஆப்பிரிக்கா விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் சும்மா கட்டாக்ல சும்மா வேற லெவலா இருந்ததுன்னு சொல்லலாம். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டியும் ஒரு ஃபைட்டிங் டோட்டல் இல்லாட்டியும் பிளஸ் வேற மாதிரி இருந்தது. ஒரு கேம்ல ஒரு ப்ரெஷரே இல்லாம போயிருச்சு. பிளஸ் வந்து ஒரு த்ரில்லரே இல்லாம போயிருச்சுன்னு சொல்லி அவனே இந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண எய்டன் மார்க்கம் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பேட் பண்றப்பா அப்படின்னு ஒரு டிசிஷன் வந்து எடுக்கல. பவுல் பண்றேன்னு ஒரு டிசிஷன் எடுத்தாரு. எதனால அப்படின்னா இங்க டிவி ஃபேக்டர் ஒரு குறிக்கோளா வச்சுக்கிட்டு பிளஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா இங்க விளையாண்ட 2 T20 ஆல்ரெடி 2015 சரி 2022 2 மேட்சுமே சேஸ் பண்ணி தான் இந்தியாவை வீழ்த்திருக்காங்க. அதில் இந்த ஒரு ஃபார்முலா மறுபடியும் கையில் எடுத்தாரு. பிளஸ் இருந்தாலும் அந்த ஃபார்முலா இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கை கொடுத்ததுன்னே சொல்லுங்க. இந்தியாவோட பேட்டிங் கொலாப்ஸ் ஆனாங்க. எஸ்பெஷலி சுபன் கில்லோட விக்கெட்டை ஓவர்லயே தூக்குனாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ் டக்குன்னு விக்கெட்டை இந்திய அணி கொஞ்சம் குயிக்காவே வந்து இழந்தாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கம்பேக் பண்ணாங்க. அக்சர் அண்ட் திலக் வர்மா 2 பேரும் ஓரளவுக்கு வந்து கம்பேக் பண்ணி இந்தியன் டீமை கொஞ்சம் எடுத்துட்டு போனாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா 100 ரன்னுக்குலாம் 5 விக்கெட் இழந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இந்திய அணி. அதுக்கப்புறம் தான் வந்து சிங்கம் களை இறங்குது அப்படின்ட்டு வேற லெவல் கம்பேக் மேட்சா இருந்தது. ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து இதுக்கு முன்னாடி இன்ஜுரிக்கு அப்புறம் கம்பேக் பண்ண ஹர்திக் பாண்டியா சும்மா வேற லெவலா பிரஷர் நான் வந்து ஹேண்டில் பண்ணி டீமை நான் எடுத்துட்டு போறேன்ட்டு வந்ததுல இருந்தே ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. வேற லெவலா இருந்து 28 பாலுக்கு 59 ரன் 6 பவுண்டரி 4 சிக்ஸ்ன்ட்டு சும்மா ஒரு வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்தினால இந்தியா ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்கோரை கொண்டு போனார்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் 20 ஓவருக்கு இந்தியா 175ங்கிற ஒரு இமாலய இலக்கை வந்து செட் பண்ணாங்க. கட்டாக்ல இந்த மாதிரியான ஸ்கோர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த விக்கெட் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சே கிடையவே கிடையாது. ரொம்ப பவுலர்களுக்கு சாதகமான பிச்சு, ரொம்ப ஸ்லோவா இருக்கக்கூடிய பிச்சு. இந்த பிச்சில் இவ்வளவு பெரிய ஸ்கோர் சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த சேஸை தொடர்ந்து ஆட ஆரம்பிச்ச சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்தியாவோட பவுலிங் ஹர்ஷிப் சிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே குவிண்டன் டிக்காக்கோட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸோட அடுத்த ஓவர்ல வந்து மறுபடியும் எடுத்தாரு. பிளஸ் இதனால வந்து பாத்தீங்கன்னா ஈடன் மார்க்கம் அப்படின்ட்டு டக்குன்னு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா இயர்லியாவே 3 விக்கெட் தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஒரு கம்பேக் பண்ணுவாங்க. ஒரு மில்லர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா வந்துட்டு கம்பேக் பண்ணிருக்க இன்ஜுரிக்கு அப்புறம் இந்த மேட்ச் வராரு, சும்மா வேற லெவலா டாமினேட் பண்ணுவாரு ஹார்திக் பாண்டியா மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது ஆனா அவராலையும் பண்ண முடியல. பாண்டியாவோட ஓவர்லயே அவரோட விக்கெட்டை இழந்தாரு. பிளஸ் இருந்தாலும் ஒரு சைடு ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு போராடினாரு. யாரு நம்மள சென்னை சூப்பர் கிங்ஸோட சின்ன மகன் யாரு தங்க மகனா இப்ப அழைக்கப்படுகிற டெவால் பிரேவிஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா வந்து பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு அதிரடி ஹிட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சாரு. பிளஸ் அவரையும் வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வைக்கல. நம்மளோட இந்தியன் பவுலிங் ஜஸ்பிரீத் பும்ரா ஓவர்ல அவரோட விக்கெட்டையும் இழந்தாரு. பிளஸ் அவரு மட்டும்தான் ஒரு 20 சம்திங் ரன் அடிச்சிருந்தாரு இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும். மற்றபடி யாருமே ஒரு பெரிய அளவு இன்னிங்ஸ் கொடுக்கல. சவுத் ஆப்பிரிக்காவோட பூஸ்ட் பேக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்டரா இருந்தாங்க. பிளஸ் அந்த ஒரு மிடில் ஆர்டரையும் வந்து இன்னைக்கு வந்து இந்தியன் டீம் வந்து ஒட்டச்சி எரிஞ்சிருக்காங்க. அதனால அவங்களோட விக்கெட் எல்லாம் அப்படி மலன்னு சீட்டு கட்டு மாதிரி சரிய ஆரம்பிச்சது. பிளஸ் ஆரம்பத்திலேயே அவங்க பவர் பிளேலேயே விக்கெட் நிறைய இழந்தாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் அவங்களால மீண்டு எழுந்து வர முடியலன்னு சொல்லி பிளஸ் இது அவங்களோட வரலாறு எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா டீம் இப்படிதான் இருப்பாங்க. விக்கெட் விட்டுட்டாங்கன்னா சலசலன்னு விக்கெட்டை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிளஸ் அந்த ஒரு டாமினேட்டர் மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஓவராலா கடைசியில இந்தியா வெறும் சவுத் ஆப்பிரிக்கா
74 ரன்னுக்கெல்லாம் அனைத்து விக்கெட் இழந்தாங்க. வெறும் 12 ஓவர்ல 74 ரன் அனைத்து விக்கெட் இழந்தனால இந்தியா 101 ரன் வித்தியாசத்துல ஒரு அருமையான ஒரு வெற்றி, ஒரு இமாலய வெற்றி வந்து படைச்சிருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லியே ஆகணும். இதுல குறிப்பிட்டு நம்மளோட பவுலிங் எல்லாருமே தலா 2 விக்கெட் எடுத்து சவுத் ஆப்பிரிக்காவை இன்னைக்கு வந்து பொட்டலம் கட்டியிருக்காங்க. இதற்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹர்திக் பாண்டியாவோட அதிரடி பிளஸ் இந்தியாவோட பவுலிங் மிரட்டலான பவுலிங்னால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவை பொட்டலம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லுவேன் கைஸ். ஓகே, இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஆரம்பத்துல ஒரு விக்கெட் போயிருச்சு அப்படின்னா, இந்த விக்கெட்ல நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா செட்டில் ஆகணும். கொஞ்சம் ஏன்னா அந்த விக்கெட்ட பொறுத்தவரைக்கும் பவர் பிளேல கொஞ்சம் அக்ரெசிவ் கேம் காமிக்காம கொஞ்சம் செட்டில் ஆகி விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா, இந்த ஸ்கோரை அழகா சேஸ் பண்ணி ஈஸியா வின் பண்ணியிருக்கலாம். பிளஸ் இவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே இந்தியன் பவுலிங் யூனிட் அடிக்க பார்த்தாங்க. அது அவங்களுக்கு அப்படியே பாதகமா அமைஞ்சதுனால இந்த மேட்ச் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னு நம்ம வந்து தெளிவா சொல்லியே ஆகணும் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும். இந்த மேட்ச்ல சுபன் கில் சொதப்பல் பேட்டிங் ஆயிருக்கு. பிளஸ் சுபன் கில்ல எதுக்கு தான் டீம்ல வச்சிருக்காங்கன்னே தெரியல. பிளஸ் அவரை முதல்ல நீக்கினாங்கன்னா இந்தியன் டீம்ல இன்னொரு பெட்டரான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நமக்கு வந்து கிடைப்பாரு. ஓகே, இந்த மேட்ச் இந்தியா அற்புதமான ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்கு. 2வது ஓடிய மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 11ஆம் தேதி வேற லெவலா வந்து தொடங்க போகுது. பிளஸ் இந்த ஒரு மேட்சஸ் இந்தியா ஜெயிச்சாலும் இந்த ஒரு சீரியஸ், அதாவது இந்த ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லா யாரு சீரியஸை வின் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாங்க. சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட் யாரும் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வெயிட் பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.